சொல்லு, என்ன வேணும்? வந்து பாபா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. பாபா, நீங்க எனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தீங்க. உலகம் என்ன வேத சாஸ்திரங்களோட வித்வான்னு சொல்லுது. ஆனாலும் என் மனசு அத்தனை சந்தோஷமா இல்லையே பாபா. வேத வித்வான், வேதம், புராணம், மகாபாரதம் இத்தனை இதிகாசங்களை எழுதின பிறகும் ஸ்ரீ வேதவியாசரோட மனம் கவலையாயிருந்தது, சந்தோஷமாயிருக்கல. ஏன்? அப்போ அவரோட குரு மகாராஜா நாரத முனிவர் சொன்னாரு, நீ எல்லாம் எழுதின, எல்லா மனிதர்களுக்கும் வேண்டிய அறிவை கொடுத்த, இருந்தும் ஸ்ரீ கிருஷ்ணரோட புண்ணிய சரித்திரத்தை பற்றி நீ எழுதல. அப்போது முனிவர் வியாசர் ஸ்ரீமத் பாகவத்தோட 18,000 ஸ்லோகம் எழுதி, உட்காருப்பா, அவரோட பக்தி ஸ்ரீ கிருஷ்ண பகவான ஒவ்வொரு வார்த்தையிலும் வர்ணிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீ வேதவியாசரோட கவலையற்ற மனம் ரொம்ப பேரானந்தம் அடைஞ்சது. அது மாதிரி ஒருவேளை நீ ஸ்ரீ கிருஷ்ண பக்தி மார்க்கத்தில் போகாத வர உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்காதுப்பா. இதெல்லாம் உனக்கு சத்குருவான கிருஷ்ண பக்தியில தான்ப்பா கிடைக்கும். ஆனா பாபா, எனக்கு அப்படி ஒரு நல்ல உண்மையான குரு எங்க கிடைப்பாரு? நான் அவர் எங்கேன்னு தேடுவேன். தேட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் இங்கே தான் இருக்காரு. எனக்கு புரியல பாபா, யார் அவரு? கோர் கிஷோர்தாஸ் பாபாஜி மகாராஜ். அவர் உனக்கு வழிகாட்டுவாரு. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम महाराजा राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे. என்ன செய்யற பாபா? பாபா, உங்க காலை தொட்டு கும்பிட்டு என் பாவத்தை போக்கிக்கிறேன். சரி சரி. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे. गुरुदेवा. हरे कृष्ण 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 हरे. गुरुवे. हरे राम 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 गुरुदेवा. हरे. என்ன? போதுங்க, போதும். இனிமே என்னால தாங்கிக்க முடியாது. உங்களுக்கு இந்த இடம் சரியில்லை குருதேவா. நீங்க இருக்க வேண்டியதோ என்னோட மாளிகை பாபா. हरे कृष्ण बाबा. कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. குருதேவா, हरे कृष्ण நீங்க இந்த மரத்தடியில இல்ல, हरे राम என்னோட மாளிகையில வந்து ஓய்வெடுங்க. हरे हरे, हरे. இந்த கந்தல் உடுப்பு எதுக்கு? நான் உங்களுக்காக வெளிநாட்டுல இருந்து நல்ல நல்ல துணிமணி வாங்கி வந்திருக்கேன். அதை உடுத்திக்குங்க. இப்பவே நீங்க எங்கூட வந்தாகணும். எங்க? இந்த ஏழையோட வீட்டுக்கு பாபா. அதுவும் உங்க வீடுதான். உங்களோட கருணையால தான் இதெல்லாம் கிடைச்சது. உங்க ஆசீர்வாதத்துல தான் நான் ரொம்ப உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் பாபா. இப்ப இன்னும் ஒரே ஒரு தரம் கருணை காட்டுங்க. ஒரே ஒரு தரம். உங்க காலடி என் வீட்டுல பட்டா போதும், நான் ஆகாயம் அளவுக்கு வளர்ந்துருவேன் பாபா. நாங்க வந்து என்ன செய்ய போறேன்? எனக்கு இந்த இடம் தான் நல்லது. இல்ல குருதேவா, நீங்க அங்க வந்தா எனக்கு உங்களுக்கு சேவை செய்யற பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு சேவை செய்ய விரும்புறேன். உங்க கூடவே இருக்க விரும்புறேன். கூட இருக்க விரும்புறியா இல்ல கூட வச்சிக்க விரும்புறியா? அது வந்து வந்து
ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நீங்க என்ன யோசிக்கிறீங்க பாப்பா? ஹரி, பாருப்பா, நான் உன்னோட நல்லது விரும்புறவன். நான் உன் கூட வருவேன். அப்படி நான் அங்க வந்து உன்னோட மனசுல பொறாமைய உண்டாக்கிட்டு அப்படி உனக்கு விரோதி ஆயிட்டேன்னா? உங்களுக்கு சொத்து சுகமா? இல்ல குருதேவா, நீங்க என் கூட வரத்தான் வேணும். அப்ப நீ என் கூட இருக்க விரும்புறியா? ஆமா குருதேவா. எனக்கு சேவை செய்ய விரும்புறியா? ஆமா குருதேவா. அப்போ ஒரு வேலை செய், இங்க வா. நான் வரேங்க. இனி உனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, தூக்கி எறிகிற. நான் சொல்றது கேளு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, தூக்கி எறி. என் கூட இருக்க விரும்புறல, அப்ப இதெல்லாம் தூக்கி எறிகிற. இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, சொல்றது கேளு. எரிஞ்சிரு, எங்க போற? இருப்பா, இரு, நான் உன் கூட வரேன். என் கூட இருக்க விரும்புற இல்லையா? இருப்பா, இரு, நில்லு, நில்லுப்பா. பெருசா வந்துட்டான், சேவை செய்ய வந்துட்டானா? மாளிகை அது இதுன்னு சொப்பனம் காட்ட வந்தான். புது புது துணிமணிங்க தரானா, சேவை செய்ய போறானா? கிருஷ்ணனை தவிர எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பாபா மகாராஜ், நீ எதுக்காக வந்த? ஏதாவது கொண்டு வந்தியா? இல்லை மகாராஜ், நான் பிச்சை கேட்க வந்தேன். என்ன, பிச்சைக்காரங்கிட்ட பிச்சையா? ஆமாம் குருதேவா, தீட்சை பிச்சை. நீங்க என்ன சிஷ்யனா ஏத்துக்குவீங்களா? ஸ்ரீ கிருஷ்ணனை உபாசனை செய்ய விரும்புறேன். அந்த வழியை நீங்க தான் காட்ட முடியும் குருதேவா. நிர்மல் பிரசாத், ஜோதிட சாஸ்திரத்துல பெரிய வித்வான். நான் உன் குரு எப்படி ஆக முடியும்? எனக்கு என் பேரோட எழுத்து கூட தெரியாது. பக்தி வினோத் டாக்கூர் ஏதோ வளரி உன்னை இங்க அனுப்பி வச்சிட்டான். நானே குருவை தேடிக்கிட்டு இருக்கேன். நான் யாருக்கு எப்படி குருவாக முடியும்? குருதேவா, அப்படி சொல்லாதீங்க. நான் உங்க சிஷ்யனா இருந்து உங்க பக்கத்திலேயே இருக்க விரும்புறேன். அப்பதான் என் மனசுக்கு சாந்தி கிடைக்கும். அந்த வழிதான் எனக்கு வாழ்க்கையில முக்தி தரும் குருதேவா. அந்த வழியை நீங்க தான் காட்ட முடியும் குருதேவா. குருடங்கிட்ட போய் வழி கேட்கறியே, போ போய் உனக்கு யாரு வழி காட்ட முடியுமோ அவங்கள போய் தேடு. போ, அவங்க கிட்ட போய் சேர்ந்துரு. அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன். என்கிட்ட வராத, போ போ இங்க இருந்து. ஹரே கிருஷ்ண உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா குருதேவா? கிருஷ்ணா, எப்படி வேணும்னாலும் பரீட்சை பண்ணி பாருங்க, நான் தயாரா இருக்கேன். சரி, போ. நான் கிருஷ்ணர் கிட்ட கேட்டுக்கிறேன். உன்னை சிஷ்யனா ஏத்துக்கன்னு கிருஷ்ணர் உத்தரவு கொடுத்துட்டார்னா நான் உன்னை சிஷ்யனா ஏத்துக்கிறேன். இப்ப போ. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி. எதுக்காக எங்க இருக்க? போ. நன்றி குருதேவா. கிருஷ்ணா,
பாருங்க, இதெல்லாம் கடவுளோட லீலை. கடவுள் விரும்பினதை தான் நானும் இப்ப செஞ்சிருக்கேன். சொல்லு விமல், அவரை பாத்தியா? ஆமாப்பா, பார்த்தேன். நான் அவரோட சுபாவத்தை பார்த்து என் எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். அப்பா, எனக்கு யாராவது குருவா வரணும்னா அது அவர்தான். நான் அவரை குருவா ஏத்துக்கிட்டேன். இப்போ அவர் ஏதாவது சொன்னாராப்பா? அப்பா, நான் சொன்னதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் அனுமதிச்சாருன்னா என்ன சீடனை ஏத்துக்க தயாராம். அப்பா, கிருஷ்ணர் ஆணை கொடுக்கத்தான் போறாரு. நான் ஸ்ரீ கிருஷ்ணரோட மார்க்கத்தை கடைபிடிக்க போறேன். உத்தரவு கொடுங்கப்பா. நிச்சயம் கொடுப்பாரு. விமல் பிரசாத், அம்மா, உள்ளவா. இத வரேம்மா. தாக்கூர் சார், உங்க மகன் உங்களோட 7 பரம்பரையும் பெருமைப்பட வச்சிருவான். நீங்களும் உங்க மகனும் மகனும் ரொம்ப நன்றி. நான் கடவுள்கிட்ட ரொம்ப நாளா இதைத்தான் வேண்டிக்கிறேன். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோட கதையை முடிக்க யாரு உதவி செய்வாங்கன்னு கவலையோட இருந்தேன். இது கடவுளோட கருணை தான். அவர் என் மகனையே தேர்ந்தெடுத்துட்டாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாட ஜகத்பூரில இருந்தேன். ரதம் எந்த வழியா போகுமோ அங்கதான் என் வீடும் இருந்துச்சு. எல்லா வருஷமும் போல தேர் இழுக்கிற விழா அன்னைக்கும் நடந்தது. ரதம் என் வீட்டு வாசல்ல நின்னுது. அப்ப விமல் பிரசாத் சின்னவன். என் மனைவி அவனை தூக்கிக்கிட்டு ஸ்ரீ கிருஷ்ணனை தரிசனம் பண்ண போனா. போய் அவனை ஸ்ரீகிருஷ்ணனோட காலடியில போட்டா. அப்ப அங்கேந்து ஒரு புஷ்பமாலை விமல் பிரசாத்தோட கழுத்துல விழுந்தது. இப்ப நீங்க இத அதிசயம்னு சொல்லலாம் இல்ல, ஆனா அன்னைக்கே நான் இத பகவான் கிருஷ்ணன் என் மகனை தேர்ந்தெடுத்துட்டாருன்னு தீர்மானிச்சுட்டேன். कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम குருதேவா. राम राम हरे हरे. ஏன் வந்த? உங்களுக்கு தான் காரணம் தெரியுமே குருதேவா. எனக்கு ஒண்ணும் தெரியாது. கிருஷ்ணர்கிட்ட அனுமதி கேட்கறேன்னு சொன்னீங்க. என்ன சொன்னார் அவரு? அத நான் மறந்துட்டேன். போ. பரவாயில்ல, இப்போது கேளுங்க. நான் காத்துட்டு இருக்கேன். கேட்டுட்டேன். கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? கிருஷ்ணர் சொன்னாரு, நான் உனக்கு குருதேவராவ லாய்க்கு இல்லையா, போய் வேற இடத்தை தேடிக்கிய போ. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे. சொல்லிட்டேன்னா போ. இல்ல குருதேவா, நான் இங்க இருந்து வெறுங்கையோட போக மாட்டேன். இனிமே நான் இங்க இருந்து உயிரோட போக மாட்டேன் பாபா. இவ்வளவு அநியாயம் செய்யாதீங்க. எனக்கு கிருஷ்ண பக்தி மார்க்கத்தை காட்டலைன்னா நான் வாழ்றதுல அர்த்தம் இல்ல. எனக்கு இந்த வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது குருநாதா. என் மனவேதனை உங்களுக்கும் கிருஷ்ணனுக்கும் தான் தெரியும். என்னை எதுக்காக நீங்க சிடனை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க. என் வாழ்க்கையை உங்க காலடியில சமர்ப்பணம் செய்கிறேன். நீங்க தான் சொன்னீங்க, வேத சாஸ்திரத்துல வித்வான் நீங்க. குரு இல்லா வித்த சமுத்திர தண்ணிக்கு சமமாகுமே. யார் தாகத்தையும் தடிக்க முடியாது. எல்லாம் இருந்து என்ன பயன்? கிருஷ்ண பக்தியில மூழ்க நினைக்கிறேன். நான் என்னென்னைக்கும் கிருஷ்ணர் புகழ பாடிக்கிட்டே இருக்கணும். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. எழுந்திரு விமல் பிரசாத், எழுந்திரு. நீ உன் மனசுல இருந்த கொஞ்ச நஞ்ச ஆசைகளை இந்த கண்ணீரால நல்லா கழுவிட்ட. இந்த கண்ணீரால உன் மனசு சுத்தமாயிடுச்சு. இனிமே ஸ்ரீ கிருஷ்ணரோட மார்க்கத்துல போறத உன்னை யாராலும் தடுக்க முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணரே உனக்கு உறுதுணையா இருப்பாரு. ஓ, போய் குளிச்சிட்டு வா. ஓ. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे
कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम भूर्भुवः स्वाहा, ओम भूर्भुवः स्वाहा, ओम तस्य विदुर्वरेण्यम्, ओम तत्सवितुर्वरेण्यम्, ओम भर्गो देवस्य धीमहि, ओम भर्गो देवस्य धीमहि, ओम धियो यो न प्रचोदयात्, ओम धियो यो नः प्रचोदयात्, ओम धियो यो न प्रचोदयात्, ओम धियो यो नः प्रचोदयात्। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे குருதேவர் மறுபடியும் தீஞ்சு போன சாப்பாடை தான் சாப்பிடணும். ஏன்னா மறுபடியும் அவர் சமைக்க மாட்டாரே. हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। குருதேவா, திடீர்னு ஏன் மௌனமாயிட்டீங்க? நீங்க பலகாலமா இந்த மந்திரத்தை விடாம ஜபிச்சுக்கிட்டு வந்தீங்க. இந்த மகா மந்திரத்தை நான் 100 கோடி ஜபிக்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டேன். 100 இன்னியோட முடிஞ்சு போயிடுச்சு. இனி நான் அடுத்த மகத்துவ விஷயத்தை முடிக்க நேரம் வந்து விட்டது. என்ன மகத்துவம் குருதேவா? ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தின் பிரச்சாரம். பகவானின் பக்தியை அனைத்து மக்களும் உணரும்படி செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் அவர்கள் எந்த தர்மம், தேசம், ஜாதியாயினும் பகவானின் திருநாமத்தின் மூலமாக பகவானின் அன்புக்கு பாத்திரமாக முடியும். ஹரே நாம ஹரே நாமேவ கேவலம், கலோ நாஸ்தேவ நாஸ்தேவ் கதிர் அன்யதா, கலியுக் ஏகை நாமதாரா. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம். பாபாஜி குருதேவா, பாபாஜி குருதேவா. ஸ்ரீ கிருஷ்ணா, ஏன் கொடுத்தாய்? நீ எனக்கு கொடுத்த ஜீவனால் உனக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை.
கிருஷ்ணன் எனக்கு எல்லாம் கொடுத்தார். அந்த கிருஷ்ணனின் கருணையால் எனக்கு மனித உருவம் கிடைத்தது, இந்த சரீரம் கிடைத்தது. ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த கிருஷ்ண பகவானுக்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நான் அனைவரிடமும் வேண்டி கேட்கிறேன், ஒரு வேண்டுகோள். சொல்லுங்கள் குருதேவா. இத்தனை வருடங்கள் வாழ்ந்தும் கிருஷ்ணனின் உண்மையான பக்தனாக முடியவில்லை. பாபாஜி மகாராஜா, நீங்க என்ன பேசுறீங்க? நாங்க உங்க தயவால தான் இப்ப என்னால் மனிதனை ஏமாற்ற முடியும், ஆனால் கிருஷ்ணனை முடியாது. என்னால் கிருஷ்ணனை ஏமாற்ற முடியாது. அதனால் நீங்கள் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். கிருஷ்ணன் எனக்கு கருணை காட்ட வேண்டும். இந்த வைஷ்ணவர்களின் கருணையால், கிருஷ்ணனின் கருணையால், இந்த புனிதமான இடத்தின் கருணையால் எனக்கு முக்தி கிட்ட வேண்டும். நீ இப்போ உடனே போய் விமல் பிரசாத கூட்டிக்கிட்டு வா, சீக்கிரம். சரிங்க. கவனமாக கேள். நான் இந்த சரீரத்தை துறந்து விட்டால் அந்த சரீரத்தை கயிற்றால் கட்டி இந்த நவ்தீப்பின் பவித்திர தாம் வழியாக எடுத்துச் செல்லுங்கள். அப்போதுதான் இந்த சரீரம் பவித்திர தாமின் பவித்திர தூசியால் குளித்து சுத்தமடையும். போதும். இதுதான் ஒரு வழி என் முக்திக்கு. ஹரே கிருஷ்ண, ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ஹரே. விமல் பாபு, விமல் பாபு. என்னாச்சு முரளி? வா, தண்ணி கொண்டா. அப்படி இல்ல விமல் பாபு, சீக்கிரம் வாங்க. பாபாஜி மகாராஜோட அந்தி நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதனால உங்களை கூட்டிட்டு போக வந்தேன். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. நில்லுங்க, தீய வைக்காதீங்க. பாபாஜி மகாராஜாவோட சமாதி என் ஆசிரமத்துல தான் கட்டணும். பாபாஜி மகாராஜாவும் இதைத்தான் விரும்பினாரு. அப்படியா? அப்படின்னா அதுதான் சரி. என்ன வளர்றீங்க? அப்படி சமாதி இவர் ஆசிரமத்தில் இருந்தா எல்லா பணமும் இவர்கிட்ட தான் போய் சேரும். அப்புறம் நாம பட்ட கஷ்டம் வீணா போயிடும். அப்படியா சொல்ற? அதுவும் சரிதான். பாபாஜி மகாராஜா, பாபாஜி மகாராஜா, நாங்க வரத்துக்குள்ள போயிட்டீங்களா? இவ்வளவு சீக்கிரம் போயிட்டீங்களே. நீங்க தானே சொன்னீங்க உங்க சமாதிய என் ஆசிரமத்துல கட்டணும்னு. என் ஆசிரமத்துல தான் கட்டுவோம் பாபாஜி, என் ஆசிரமத்துல தான் கட்டுவோம். வாங்க வாங்கப்பா வாங்க, எடுங்க. சொன்னேன்ல, கைய வைக்காத. யார் நீ? நான் யாரா? இன்னும் பாபாவால கூட சொல்ல முடியாது நான் யாருன்னு. நான் பாபாஜியோட நெருங்கின சொந்தக்காரன். பாபாஜி அம்மாவோட சின்னியோட மருமகனோட பிள்ளை. வரவுக்காரனா? இது ஓ சரி.
குருதேவா, குருதேவா. தள்ளி போ. காலையும் கட்டுறீங்க? பாபாஜி மகாராஜாவோட சமாதி என் ஆசிரமத்துல தான் கட்டணும். இருக்கட்டும், ஆனா காலையும் கட்டுறேன். பாபாஜி மகாராஜாவோட கடைசி ஆசை இதுதான். அவரோட கால கயிறால கட்டினாதான் நவதீர்த்த பவித்ரதாமோட பவித்ர தூசிப்படுமா. அவர் சொல்றதுதான் சரிதான். எல்லாரும் முட்டாளுங்க. பாபாஜி மகாராஜ் கிருஷ்ணரோட மகா பக்தன். அவர் என்னைக்குமே தன்னை ஒரு பெரிய பக்தனா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. பாபாஜி மகாராஜோ நம்ம முக்திக்காக வந்தவர். பாபாஜி மகாராஜ் சடலத்தை அடக்கம் செய்ய ஸ்ரீ கிருஷ்ணனை நல்லா தான் விரும்புவாரு. நீங்களும் கயரால இழுத்துட்டு போக நினைக்கிறீங்க, நல்லாவா இருக்கு? உங்களை பாபாஜி மகாராஜோட சீடன்னு சொல்லிக்கிறீங்க. சபாஷ். இத பாரு, உனக்கு பேச வேண்டானா பேசாத. பாபாஜி மகாராஜா என்ன சொன்னாரோ நம்ம அதைத்தான் செய்யணும். வாங்க தூக்குங்க. நிறுத்துங்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணுதான் சொல்லுவேன். பாபாஜி மகாராஜ்க்கு நான் மட்டும்தான் ஒரே சீடம். அவர் சடலத்து மேல அதிகாரம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது எனக்கு மட்டும்தான். சபாஷ், நல்லாவே இருக்குது. நீ சீடம் தானே, சன்னியாசி இல்லையே. அப்புறம் நீ பாபாஜியோட சரீரத்தை எப்படி தொட முடியும்? ஆமா, நான் சன்னியாசி இல்ல, ஆனா நான் கட்டா பிரம்மச்சாரி. குருதேவருக்கு தெரியும் என்கிட்ட எந்தவித பழக்கமும் இல்லை. என்னுடைய ஆத்மா ரொம்ப பரிசுத்தம். நான் உங்களை போல பரிசுத்தோல போத்திக்கிட்டு குருதேவருக்கும் சமூகத்துக்கும் துரோகம் பண்ணல. உங்கள யாராவது இருக்காங்களா ஒரு பொண்ணை கூட தொடாதவங்க? ஒரு வருஷம் ஒரு பொண்ணை தொடாதவரை யாராவது இருக்காங்களா? அப்ப வாங்க, குருதேவரோட சரீரத்தை தைரியமா தொடுங்க. சரீரமும் ஆத்மாவும் சுத்தமா இருக்கணும். அட, ஒரு வருஷம் என்ன, ஒரு 6 மாசம், 3 மாசம், ஒரு வாரம், ஒரு நாள். சன்னியாசின்னு சொல்லிக்கிறீங்க, ஆனா தகுதி இல்லாதவங்க. ஆமா, இதுவும் சரிதான். குருதேவா, என்ன விஷயம் விமல் பிரசாத்? நீ ரொம்ப கவலையோடவும் சிந்தனையோடவும் இங்க வந்திருக்கியே. ஆமாம் குருதேவா. குருதேவா, சைத்தன்ய மகாபிரபுவின் பெருமையை நான் எப்படி மறக்க முடியும்?
பாபுஜி வந்து இந்த வேலையை தொடங்கினாங்க. ஆனா போயிட்டாரு. அப்புறம் நீங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க குருதேவா. நான் தனியா இதையெல்லாம் எப்படி செய்வேன்? நீ தனியா இல்ல, ஸ்ரீகிருஷ்ணன் உன் கூட இருக்காரு. உன் தந்தை பக்தி வினோத் டாக்கூரும் உன் கூட இருக்காரு. நானும் உன் கூட இருப்பேன். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு உன் கூட இருக்காரு. அப்புறம் எப்படி நீ தனியா இருப்ப? ஆனா நீ ஒரு காரியம் செய்ய வேண்டியிருக்கும். ஆணை குருதேவா. நீ பற்றற்ற வாழ்க்கையை மேற்கொள். நீ சந்நியாசியாக வேண்டும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. குருதேவா, குருதேவா, சந்நியாசத்திற்கு நீதான் சாட்சி. வாழ்க்கையின் சுகபோகத்திற்கு நீதான் சாட்சி குருதேவா. கடும் தவம் செய்து நான் கண்டதோ, நான் கிருஷ்ண பக்தியில் ஆழ்ந்துள்ளேன். சகலம் கிடைத்தது எனக்கு. உன் காலடியில் நான் இருந்து கொண்டு கிருஷ்ண பக்தியை நான் எங்கும் பரப்புவேன். போதும், என்னை ஆசீர்வதியுங்கள் குருதேவ். சரி, நான் வரேன். அட இருங்க, என்ன அவசரம்? இல்ல இல்ல இல்ல, நான் போய் நம்ம குருதேவர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜ் கிட்ட கொஞ்சம் பேசணும். பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜாவா? ஏன் நீ பக்தி வினோத் தாக்கூரோட மகன் விமல் பிரசாத் தாக்கூரை தானே மதிச்ச? உனக்கு தெரியாதா? என்ன? விமல் பிரசாத் சந்நியாசம் வாங்கிட்டாரு. இப்போ அவர் பேரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜ். பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜா? அதாவது விமல் பிரசாத் ரொம்ப பெரிய சர்ச்சையா இருக்கு. என்ன சர்ச்சை? அது வந்து அவரோட குருதேவர் படத்துக்கு முன்னால உட்காந்து சன்னியாசம் வாங்கிட்டாராம். இது ரொம்ப புதுசா இருக்கு. குருவை இப்படி நிந்திக்கிறது எங்க பரம்பரை பழக்கம் இல்ல. நான் வரேன். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. வணக்கம் குருவே. தாசோஸ்துவி. எப்படி இருக்க பரமானந்த்? உனக்கு ஏதாவது கவலை? ஆமா, எனக்கு ஜனங்க பேசுறது பிடிக்கல. அவங்க உங்களை பத்தி கண்ட மாதிரி பேசுறாங்க. என்ன? விமல் பிரசாத் குருவோட போட்டோவுக்கு எதிராக உட்காந்து தானே சந்நியாசம் வாங்கிக்கிட்டான். அதை அவங்களும் ஏத்துக்கல. ஆமா, அதோட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பார்த்ததும் இல்லையா, கேட்டதும் இல்லையா. பார்க்கறதும் கேட்கறதும் ஜனங்க நம்புறாங்க. எதை அவங்க பார்க்கலையோ அதை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அப்புறம் பிரச்சனை இல்லை. இதுல கோபம் இல்லை, இறக்கப்படணும். நீங்க ஒரு பெரிய குரு, சந்நியாசம் வாங்கிட்டீங்க. நீங்க அந்த பாபாஜி மகாராஜா போலவே மாறி இருக்கணும். அவர் இடத்துல இருந்திருக்கணும். பாபாஜியை ஏகாந்தமா வணங்கினா நமக்கு பலன் கிடைக்கும். ஆனா என்னோட ஆர்வம் நிச்சயம் அது இல்ல. ஜனங்க நன்மைதான். அதுக்காக இந்த உடை எதுக்காக குரு மகாராஜா? உடை அமைப்பை எடுத்துக்காட்டும் தனி சின்னம். அது அவன் கடமையை எடுத்துக்காட்டும்.
இந்த கடமையில் மனிதன் துறவி அடைஞ்சிடுறான். அந்த ஈடுபாட்டின் மூலம்தான் பக்தன் பக்தி மார்க்கத்தை காட்ட முடிகிறது. அப்போ பாபாஜியோட விதிமுறை அது என்ன? பாபாஜியோட விதிமுறை நம்மள போல சாதாரண மக்களுக்கு இல்ல. அது ரூபா கோஸ்வாமி, பக்தி வினோத் டாக்கூர், அப்புறம் என்னோட குருதேவரை போன்றவர்களுக்கு தான். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே.